பெண்ணு நினச்சா என்ன பண்ண முடியும்? மண்ணை கூட பொண்ணாக்க முடியும். மண்ணை கூட பொண்ணாக்க முடியும். ஆதாம் யார்? மண். ஆதாம் மண். இவன் மண்ணாக இருக்கிற ஆண்டருக்கு விருப்பம் இல்லை, இவன் பொண்ணாக மாறணும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு துணையை கொடுத்து இவனை சரியாய் வழிநடத்தக்கூடிய, அந்த ஏதேன் தோட்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் ஆண்டவர் கொடுத்தார். யார்? ஏவாள் தான் மேனேஜர் மாதிரி. இப்போ ஆதாம் சாப்பிடணும்னா யாரை கேட்டு சாப்பிடணும்? ஏவாள் கொடுத்தா சாப்பிட்டு தான். ஏவாள் தான் சமைச்சு போடணும். அப்போ பிசாசு பாருங்க, பெண் வலிமை வாய்ந்தவன் தெரிஞ்ச உடனே ஆண்கள் வந்து என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. அங்கிட்டுக்கும் தலையாட்டு, அம்மாவுக்கும் தலையாட்டுவாங்க, மனைவிக்கும் தலையாட்டுவாங்க. பெண் வந்து அப்படி கிடையாது. நின்ன மாதிரி தான். சொன்ன மாற்றவே மாட்டாங்க. எவ்வளோ சமாதானம் நடத்தாலும் பிடிவாதம் அவங்களுக்குள்ள இருக்குது. பெண்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு காரியத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அது எந்த ஒரு காரியம்னாலும் சரி, படிப்புனாலும் சரி, விளையாட்டுனாலும் சரி, திருமண காரியம் சரி, பெண்கள் முடிவு எடுத்துட்டாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஆண் அப்படி இல்லை. எந்த ஒரு காரியத்தை சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பொதுநலவாதியாக இருக்கிறனால 4 பக்கம் யோசிச்சு 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு பார்ப்பான். ஆனால் நான் எடுக்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு முடி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதனால தான் நிறையா குடும்பங்கள் உடையுது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த வலிமை வாய்ந்த பெண்ணை உருவாக்கும் போது துணையாக கொடுத்தாரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? இந்த ஏற்ற துணையை காலி பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆதாம் ஈஸியாக வர சொன்னா அவன் ஈஸியாக மடைக்கிறலாம். இந்த வலிமையை தூக்கிட்டோம்னா, அந்த பெண்ணை தூக்கிட்டோம்னா, அந்த குடும்பம் அனாதை ஆகிடும். அந்த குடும்பத்தை பெண்ணை தூக்கியாச்சுன்னா அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்ட பிசாசு யாரை பார்த்தான்? யாரை தேடுனா? பெண்ணுக்கிட்டு தான் போனான். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிசாசு பாருங்க பெண்களை தான் குறிவிக்கிறான். பைபிள் ஒரு இடத்துல பெண்கள் பலவீனமானன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க அதிகமாக அன்பு வைப்பாங்க, எல்லாரும் நம்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதிகமாக அன்பு வைப்பாங்க இந்த உலகத்தில். அது நம்பிக்கை வச்சுருவாங்க. யார் மேலே ஈஸியாக நம்பிடுவாங்க. யார்? பெண்ணு வந்து என்னதான் வலிமை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க அன்புக்கும் அடிமையாக இருப்பாங்க. யாராவது இந்த வசனிப்பாக பேசுகிறாங்கன்னா நம்பிடுவாங்க. பொய் சொன்னாலும் நம்பிடுவாங்க. தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தங்கனி நீ புசிக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுத்துட்டார். ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்னா, இந்த நீ புசிக்கலாம், புசித்தால் நீ தேவனை போல மாறிவிடுவ, நீ கடவுளாக மாறி. ஏற்கனவே கடவுள் சாயல் தான். கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய குணம், கடவுளுடைய குணாதிசயம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்த ஒன்று கதையாகலை. சொல்லியிருப்பான், அதை மறைக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அவன் தான் முதல் படைக்கப்பட்டவன், அவனைத்தான் முதல் காலி பண்ணணும். ஆனால் கடவுள் திட்டம் ஏவாள் மூலமாக தான் நடக்க போகிறது பிற்க அவன் தெரிஞ்சுக்கிறதுனால தான் அடிக்கிறான் பாருங்க. ஏவாள் கிட்ட பேசுகிற போய் எப்படி கேட்குறான்? உங்கள் அப்பா உன்னை படைச்சார்ல, உங்கள் அப்பா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராக்க அப்படின்றான். ஆமாம், எங்கள் அப்பா சாப்பிட்டா செத்து போயிருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை பிள்ளை, அதை சாப்பிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? கடவுளாக மாறிடுவேன். உங்கள் அப்பா உண்மையை மறைச்சிட்டாரு, இந்த ரகசியம் எனக்கு தெரியும், அதனால் இதை நீ சாப்பிடுவேன், இதை பாரு, பழத்தை மட்டும் பாருவேன் அப்படின்னு ஆசையை தூண்டி விட்டாங்க. அங்கே தான் கடவுளுடைய சுயநலம் தப்பாக பயன்படுத்துச்சோம். நம்ம எதுக்காக ஆண்டவர் படைச்சாரோ அந்த வார்த்தையை மறந்துட்டு 3ஆம் நபர் யார் சொல்ல நம்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே 3ஆம் நபர்னால தான். வீட்டுக்குள்ளே எந்த ஒரு ஆண்மகன், கணவன் மனைவி தவிர 3ஆவது ஆண்மகன் உள்ள வரக்கூடாது. குடும்பம் என்பது ஒரு கோயிலுக்கு சமானம். கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்களா, 3ஆம் நபர் வர்றாங்களா, வந்தால் அவங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும். அப்போ கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அப்போ 3ஆம் நபர் உள்ள வரலாம். ஆதாம் ஏவாள் இருக்கும்போது உள்ளே வரலாம் 3ஆம் நபர். இப்போ ஏவாள் தனியாக இருக்கும்போது போகிறான் பிசாசு, ஆதாம் இருக்கும்போது போகலை. அப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்துக்குள்ளே 3ஆவது வீட்டுக்குள்ளே அனுமதி கூடாது. மறந்துடாதீங்க. அம்மாவில் அப்பாவில் வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் தான் உள்ள விடக்கூடாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் நுழைஞ்சிட்டான், பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். என்ன அவனை யாரை டார்கெட் பண்ணுறான்னா, ஆணை கிடையாது, பெண்ணை தான் டார்கெட் பண்ணுறான். ஏன்னா இந்த பெண்ணு மூலமாக தான் குடும்பம் கட்டப்பட போகுது. இந்த பெண்ணு கொண்டதான் ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த பெண்ணை அடிச்சிட்டோம்னா என்ன பண்ண முடியாது? கடவுளோட திட்டம் நிறைவேறாது. இந்த பெண்ணை எப்படியாவது தன்வசப்படுத்தி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பெண் என்ன பண்ணணும்? தன் பக்கம் இழுக்கிறதுக்காக கவர்ச்சியை காண்பிக்கிறான். ஏன்னா ஆண்டவர் அழகாக தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஏதாவது ஒரு சாயத்தை பூசிட்டு இல்லையா,
அது போட்டால் தான் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது அது அசிங்கமாக இருக்கு. மேக்கப் போட்ட பின்னாடி மேக்கப் போடாமல் இருக்கிறது தான் உண்மையான அழகு. மேக்கப் இல்லாமல் இருக்கிறது தான் நேச்சுரல் அழகு தான் உண்மையான அழகு. இன்றைக்கி மேக்கப் போடுறத பார்த்தீங்கன்னா அதுக்கு பொட்டு 1000 பொட்டு வச்சுக்கிறாங்க, தோடு டிசைனாக போட்டுக்கிறாங்க, செயின் டிசைனாக போட்டுக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணுறது, அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. புறமான அலங்கரிப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த ஸ்திரியை நோக்கி சொல்கிறான், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்குமே தொடவும் கூடாது. நம்ம உண்மையை தான் பேசுது. பெண்கள் எப்பவுமே ஒன்றுமே பேசுவாங்க. எப்பவுமே பெண்கள் வந்து உள்ளொன்று வெளியிட்டு பேசுகிற வெளிப்படையாக பேசுவாங்க. யார் பேசினாலும் மனசை விட்டு பேசிடுவாங்க. அப்புறம் தான் மாட்டிட்டு முடிக்கிறது. அப்போ 3வது நபர்கிட்ட மனசு விட்டு பேசக்கூடாது. புரியுதுங்களா? குடும்ப விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, 3வது நபர்கள்கிட்ட குடும்ப ரகசியங்களை, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை வெளியே சொல்லி காட்டக்கூடாது. இந்த பகுதியில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா நான் சுயநலம் சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஸ்டைல் என்னன்னாக்க, இந்த சேல் எங்கே வாங்கினது தெரியுமா, அந்த செயின் எங்கே வாங்கினது தெரியுமா, அந்த வளையல் எங்கே வாங்கினது தெரியுமா, காட்டுறாங்களா இல்லையா? காட்டக்கூடாது. பிசாசு பாருங்க தந்திரமாக போட்டு வாங்குறான். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடலாம், ஆனால் என்ன பண்ண, தோட்டத்தில் நடுவில் இருக்கிற கனியை என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. தொடவும் கூடாது, சாப்பிடக்கூடாது. தொடவே கூடாது, புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒரு கட்டளை கொடுத்தாரு, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாக மாட்டீங்க. அது இதை சாப்பிட்டா சாக மாட்டேன், கடவுள் போய் சொல்லியிருக்கிறார். கடவுள் போய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சாக மாட்டீங்க. கடந்த வாரத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பிள்ளை வந்தோடனே செல்ஃபோன் மேலே செல்ஃபோனை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அம்மா சத்தம் போட்டுவிட்டாங்க. கம்மியான வயசு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, செல்ஃபோனை தொடக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிட்டாங்க. செல்ஃபோன் தொடக்கூடாதுன்னு பிடிங்க என்ன பண்ணாங்க, அதை தூக்கி மேலே வச்சுட்டாங்க. இந்த விரக்தியில் போய் என்ன பண்ணிச்சு அந்த பிள்ளை, என் சாவுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு தூக்கு பிடிச்சிட்டு போச்சு. இது யார் சொல்லி கொடுத்தா? இப்படி எண்ணத்தை கொடுத்தது யாரு? எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்படிதான் ஏதேன் தோட்டத்தில் பிசாசு பண்றான். இன்னைக்கு அவன் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த இறந்து போனவங்களுக்கு மேல தேவன் திட்டம் பெருசா இருக்கும். அந்த திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு பிசாசு என்ன பண்றான், அவங்கள வந்து கண்களை அடைச்சிட. பாருங்க, ஒரு செல்போனுக்காக தற்கொலை செய்த பிள்ளைகளை நான் பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். அப்போ அவங்களுக்குள்ள சரியான சத்தியத்தை யாரும் சொல்லலை. அந்த பிள்ளைகள் படித்த பாடம் என்ன, அங்கே பெற்றவங்க என்ன போச்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளை ஏன் செல்ஃபோனுக்கு அடிமையாச்சு. எத்தனை பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு எப்போத்தாலும் 24 செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு அப்படி தான் சொன்னான், நீ தொட்டா சாக மாட்ட, சாப்பிட்டா சாக மாட்ட அப்படின்னு. மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, அதில் பேப்பரில் ஒட்டியிருக்கிறாங்க. போர்டு வெளியே பெருசாக வச்சுருக்கிறான். அதை விட்டுருக்கு பதிலாக இது விஷம், இதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன்னு அந்த வாசகம் பண்ணால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த மதுபானத்துக்கு போகிறவனுக்கு பிறகு படிக்க தெரியாத பொழுது அதை பார்த்துட்டும் போகிறான், படிச்சுட்டு போய் என்ன பண்ணுறான், வாங்குறான். வாங்கிட்டு தண்ணியை அழிச்சிட்டு தன் கூட இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுறான், அவனுடைய வாழ்க்கையில் அவன் பண்ண தவறுனால பாதிக்கப்படுறது குடும்பன்றது தெரியாமல் செய்கிறாங்க. அவன் சமுதாயம் ஊரில் ஒருத்தன் தவறு செஞ்சால் அந்த ஊரே தவறு செஞ்சுதான் சொல்கிறாங்க. ஒருத்தன் பண்ண பாவத்துக்கு பேப்பரில் என்ன பண்ண ஊரே பேப்பரில் போட்டுறாங்க இல்லையா. ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்கு பேப்பரில் போட்டாங்கன்னா அதை ஊரே பாவம் செஞ்ச மாதிரி காட்டிடுறாங்க. அந்த ஊரா வேணாம்ப்பா, சரியில்லாத ஊருப்பா, மற்றவங்களும் நல்லவங்களாமா, ஒருத்தன் பண்ண தப்புக்கு ஊரே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அருமையானவர்களே பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பத்தை பிசாசு எப்படி உடைக்கிறான் பாருங்க. இப்போ அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுறது காரணம் என்னன்னா, பிசாசு உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு குழப்பத்தை கொண்டு வர்றான். பெண்ணுக்கிட்ட குழப்பத்தை கொண்டு வந்துட்டான். பெண்ணு ஸ்ட்ராங்கானவங்க, ஆனால் கொஞ்சம் வீக். என்ன வீக்குன்னா, யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க, யார் எதை பேசுனாலும் நம்பிடுவாங்க, அவங்களுக்கு உயிரை கொடுக்க ரெடியாக போயிடுவாங்க. ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம், பார்க்கறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுது, அது மேலே கண்ணு அந்த ஈர்ப்பு உண்டாகுது. அடுத்து பாருங்க,
அது புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. புத்தியை தெளிவு, நல்லா கவனிச்சுக்காங்க, புத்தியை தெளிவுண்டாக்குமா எது இந்த பழம் சாப்பிட்டா. யார் சொல்கிறது இல்லாமா? இந்த அம்மாக்குள்ள கற்பனை. அதை பார்த்த உடனே பழத்தை பார்க்கும்போது ஈர்ப்பு உண்டாகுது. இது வரைக்கும் இந்த பழத்தை பார்த்தது இல்லை, நல்லா இருக்குது, இதை சாப்பிட்டா எனக்கு புத்தி வந்துடும். பழம் சாப்பிட்டா புத்தி வருமா? இங்கே அப்படி எழுதிருக்கு பாருங்கள், புத்தி வருமா அப்படின்றது. லட்டு சாப்பிட்டா படிப்பு பாஸ் ஆயிடுமா? தேங்காய் சாப்பிட்டா அறிவு வந்துடுமா? உடம்புக்கு வேணால் ஆரோக்கியம்தான், ஆனால் அறிவு அங்கே சாப்பிட்றதான வராது இல்லையா? சரிங்களா? கவனிச்சுக்காங்க. இப்படி சொல்கிறார் பாருங்க வேதத்தில். அந்த அம்மா சொல்கிற பார்க்கும்போது புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது அது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள். நல்ல பெண், தான் மட்டும் சாப்பிடாம எல்லாம் பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி ஒரு நல்ல இறுதியம். அதனால தான் பெண்கள் விஷயத்தில் சுயநலவாதின்னு சொன்னேன்னா, ஒரு பெண்ணு நினச்சா ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு பெண் நினச்சா குடும்பம் அழிஞ்சு போயிடும். அந்த சக்தியை ஆண்டவரோட பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். இப்போ பழத்தை யார் சாப்பிட்டது? ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்கணும்? கணவனுக்கு தான் கொடுத்துருக்கணும் இல்லையா? அவரை சாப்பிட. இப்போ எல்லோரும் இப்போ உஷாராயிட்டாங்க. இப்போ புருஷன் சாப்பிட்ட பின்னாடி கடைசி பெண்ணை சாப்பிட்றேன். வீட்டுக்காரரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா சாப்பிட்ட வீடோட இருக்கால பார்த்துக்கல அப்படின்ட்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஆனால் ஏதோ இடத்துல ஏவாள் அப்படி இல்லை. நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன், நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன்னா நம்மளை புருஷனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க டேஸ்ட்டு பார்த்தாங்க. உப்பு பார்த்த மாதிரி, நீங்கள் உப்பு பார்ப்பீங்கல்ல அந்த மாதிரி அந்த ஏவாள் பழத்தை சாப்பிட்டு சரி பரவாயில்ல, சாப்பிடக்கூடாதா, நம்ம மட்டும் புத்தியாக இருக்கக்கூடாது, நம்ம புருஷன் ஏன்னா மக்கா இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் வேலை செய்கிறான், அவனுக்கு கொஞ்சம் அறிவு வரட்டும், இந்த நீயும் பழத்தை சாப்பிட சொல்லி கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே அது வரைக்கும் அவங்க நிம்மதியாக இருந்தாங்க. இது சாப்பிட்ட உடனே அவங்க வாழ்க்கையில் நிம்மதி போய்விட்டது. சாப்பிட்ட உடனே சந்தோஷம் போய்விட்டது. சாப்பிட்ட உடனே அப்போ அதுக்கு முன்னாடி அழகாக தான் இருந்தாங்க. சாப்பிட்ட பின்னாடி தெரியுது அழகாக நான் புருஷன் பார்க்கும்போது புருஷனை பிடிக்கல, ஐயோ இன்னைக்கு கலர் சரியில்லை, இன்னும் பார்க்குறக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. இவன் புருஷன் நம்ம பொண்டாட்டி பார்க்குறேன், ஐயோ நான் உடனே தெரியாத கல்யாணம் பண்ணிட்டேன். இத்தனை குடும்பம் நடத்திட்டு குழந்தை இத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்திட்டு இந்த பாவம் பண்ண பின்னாடி பொண்டாட்டியை பிடிக்கல, பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல, 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. நிறைய குடும்பங்களில் எனக்கு கல்யாணம் முடிக்கும் போது நல்லா சந்தோஷம் கல்யாணம் பண்ண ஒரு குடும்பம் ஒரு வருஷம் நல்லா இருக்காங்க. அது 2 வருஷம் ஆகும்போது அவங்க சுயமாக தெரியும் போது எத்தனை குடும்பங்கள் உடஞ்சி போகுது பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைய வளர்க்கும்போது சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும், ஞானமாக சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். நீங்கள் வலிமை வாய்ந்தவங்க, நம்ம குடும்பத்தை கட்டத்தில் ஞானமாக இருக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்.